ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். EIA டிராஃப்ட் 2020 அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியல அப்படின்னா இப்பவே யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி அந்த டீடைல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான அவசியம் நமக்கு இருக்கு. சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றவங்க, நம்ம வம்சம் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அடுத்து பேரம்பேத்திக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பின்பற்றி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அதுக்கான லாஸ்ட் டேட் August 11. இந்த விஷயத்துல நீங்க அசால்ட்டா இருந்துட்டீங்க அப்படின்னா கடைசியில நம்மள பணம்னு முதலீடு பண்ணிடுவாங்க. நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இதுதான் வழி. இதை நீங்க அசால்ட்டா விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஆக்சிஜன் வாங்குறதுக்கு கூட நமக்கு காசு வேணும். அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்துட வேண்டாம். மலுமிச்சம்பட்டி, கோயம்புத்தூர், ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் ஏரியா இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லலாம். இங்க 3.25 சென்ட்ல 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியால ஒரு புது வீடு விற்பனைக்கு இருக்கு. இது வந்து ஒரு 3 BHK ஹோம் அப்படின்னு சொல்லலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேண்டாம். இதோட ஆஃபர் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த சைட்டை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க போன் நம்பர் 8838920131 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்னைக்கே தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃபர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட மிக வேகமா பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள அப்படின்னா இந்த உலகம் உங்களை தனிமைப்படுத்திடும். ஸ்டே ஹோம், ஸ்டே அலோன், ஸ்டே ஹாப்பி வித் ஆல்க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆல்க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பங்குச்சந்தை பற்றிய விழிப்புணர்வுக்காக கிரியேட் பண்ண ஒரு யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாரன் பஃபட் அவர்களுடைய வெற்றி ரகசியமான இன்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலா, அதை எப்படி பயன்படுத்தி ஒரு இந்திய முதலீட்டாளரா நாம ஜெயிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பங்குச்சந்தைக்குள்ள ஃபர்ஸ்டா இன்வெஸ்ட் பண்ண வரவங்க, இல்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூவை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இதெல்லாம் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து உங்க முதலீட்டு வெற்றியை அடைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாரன் பஃபட் வாழ்க்கையும் நீங்கள் அறிந்திராத பங்குச்சந்தை முதலீட்டு ரகசியமும். அதாவது வாரன் பஃபட்டோட வாழ்க்கை வரலாறையும் அவரு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி வாழ்க்கையில சாதிச்சாரு அப்படிங்கிறத நாங்க ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை அண்டர் வேல்யூவா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சு எப்படி நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த வீடியோல நாங்க சொல்லியிருக்கோம். அதையும் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுக்கும் இருக்கிற தொடர்பை மேம்படுத்திக் கொள்ள டெலிகிராம்ல குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த டெலிகிராம் குரூப்ல நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வந்து நாங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துடலாம். இங்க இருந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம். இவர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வாரன் பஃபட் அவருடைய குரு தான் பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம். இவரு இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்காக கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான் பெஞ்சமின் கிரஹாம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. வாரன் பஃபட் அவர்களை நீங்க ஜெயிச்சதுக்கான காரணம் என்னன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ரெண்டே விஷயம். ஒன்னு இன்ட்ரின்சிக் வேல்யூ, இன்னொன்னு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இந்த ரெண்டு விஷயத்த நான் பயன்படுத்தினேன்னு கேட்டிதான் நான் ஒரு பங்குச்சந்தை முதலீட்டாளரா நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நீங்க பங்குச்சந்தை முதலீட்டாளர் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 2 பாயிண்ட்டை நீங்க பயன்படுத்தி தான் ஜெயிக்க முடியும். சோ ரொம்ப ஆழமா கவனிங்க. பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம் தான் ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பங்கோட விலையை பொறுத்து முதலீடு பண்றதுல பங்கோட உண்மையான மதிப்பு தெரிஞ்சு முதலீடு பண்றது தான் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஷேர் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ். இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஷேரோட மார்க்கெட் பிரைஸுக்கும் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ரெண்டையும் போட்டு நீங்க குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. If intrinsic value of the share is more than the share price or market price, then the share is undervalued. அதாவது intrinsic value ஓட share price கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷேர் வந்து undervalued அப்படின்னு சொல்றாங்க. undervalued அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பங்கு ஏற்றத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நோட் பண்ணி வச்சு இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ பயன்படுத்தி யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். பொதுவா இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ பயன்படுத்தி ஜெயிச்சவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரன் பஃபட் சொல்லலாம், அவருடைய ஃப்ரெண்ட் சார்லி முஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இது வந்து ஒரு விக்கிபீடியால ஓபன் சோர்ஸா இருக்கு. அதாவது யாரு வேணாலும் நாம போய் பார்த்தோம்னாலும் இந்த ஃபார்முலா அதே விக்கிபீடியால தான் இருக்கு. அதாவது பொதுமக்கள் இருக்கிறவங்க யாரு வேணா போய் பார்த்துக்கலாம். ஆனா அப்படி இருந்தும் அதை வந்து யாருமே பயன்படுத்தி ஜெயிக்க முடியல அப்படின்னா அதுக்கான உள்நோக்கத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலாவை 1962 பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம் அவருடைய செக்யூரிட்டி அனலைசிஸ் அப்படிங்கிற புக்லயே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 1973 வெளியான
இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற புக்லயும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சாதிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை அவங்க எழுதின புக்ஸ்ல தான் ஒழிச்சு வைப்பாங்க. ஸோ நீங்க புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வளர்த்திக்கோங்க. அப்பதான் ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடரா இருந்தாலும் சரி, நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலா வந்து ஓப்பன் சோர்ஸா இருக்கே, ஆனா அதை பயன்படுத்தி ஏன் பொதுமக்கள்னால ஜெயிக்க முடியல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட் தான் அதுக்கான காரணம். அதாவது பொதுமக்களோட பெரும்பாலான மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கே முதலீடு பண்ணி நாளைக்கே நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஷார்ட் டேர்ம் மென்டாலிட்டியா இருக்கு. அதாவது புவர் மைண்ட் செட்டா இருக்கு. அந்த மைண்ட் செட்டை மாத்தினீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க ஒரு இன்வெஸ்டரா ஜெயிக்க முடியும். அதுதான் சொல்லியிருக்காங்க, இன்வெஸ்டர் மைண்ட் செட் டு பை அண்ட் ஹோல்ட் ஃபார் லாங் டேர்ம். அதாவது நீண்ட கால முதலீட்டுக்காக முதலீடு பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை ஃப்ரம் பெசிமிஸ்ட் அண்ட் செல் டு ஆப்டிமிஸ்ட். பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க அவநம்பிக்கை உள்ளவர்கள் ஷேரை வாங்கி நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஷேரை வித்துருவாங்க அப்படின்னு அவரோட புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. பொதுவா ஒரு ஷேர் நம்ம வாங்கும் போது பை லோ செல் ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பை லோ அப்படின்னா அந்த பங்கு ஒரு வருடத்தோட இறக்கத்திலேயோ இல்ல ஒரு வருட இறக்கத்திற்கு அருகிலேயோ வர்த்தகமாயிட்டு இருந்தா மட்டும்தான் அதை நாம பை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் 52 வாரம் இறக்கத்துல இருக்கும்போது பை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக கடன் வாங்கி இறக்குற பங்குலையோ இல்ல செக்டார் வந்து இனிமேல் டெவலப்பே ஆகாது அப்படின்னு டீக்ரோத் ஆகிற கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லல. நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் பிளஸ் டாப் பெர்ஃபார்மிங் செக்டார்ல இருக்கிற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்மா செக்டார் கடந்த 2 வருஷமா ரொம்ப இறக்கத்துல இருந்துச்சு. ஆனா இப்போ கரண்ட்ல கொரோனா வைரஸ் டைம்ல ஒவ்வொரு பார்மா செக்டார் ஸ்டாக்ஸும் சுமார் 100% மேல ரிட்டர்ன்ஸ். இது வந்து அப்படியே பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம் சொன்ன வரைமுறைக்குள்ள வருது. சோ அதை நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்படி 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல லாபம் உடையதாகவும் நல்ல ஃபண்டமெண்டலாகவும் இருந்தது அப்படிங்கறத நாம உற்று நோக்க வேண்டிய விஷயம். இப்போ அந்த பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம் ஃபார்முலா என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதை டீடைலா அனலைஸ் பண்ணி நாம தெரிஞ்சுக்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். V is equal to EPS into 8.5 plus 2G inside the bracket into 4.4 by Y. இந்த ஃபார்முலா தான் வாரன் பஃபெட் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பயன்படுத்தி தான் அவரு உலகத்தில் நம்பர் 1 பணக்காரரும் ஆயிருக்காரு. இப்ப கரண்ட்ல 5வது பணக்காரரா நீடிக்கிறாரு. இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம இன்டெப்தா போய் பார்க்கலாம். சோ இதுக்கு மேல கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வரும். சோ நல்லா கூர்ந்து கவனிக்க ஆரம்பிங்க. V அப்படிங்கறது தான் இந்த இடத்துல இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பங்கோட உண்மையான மதிப்பு. பங்கோட விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சும்மா கூகுள்ல போய் ஒரு கம்பெனியோட பேரை டைப் பண்ணி ஷேர் பிரைஸ் அடிச்சீங்க அப்படின்னாவே அது வந்துடும். ஆனா இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது நாம தான் கால்குலேட் பண்ணணும். இதை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது EPS அப்படிங்கிறது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். அதாவது கம்பெனியோட லாபத்தை குறிக்கிறது தான் EPS அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை பயன்படுத்தி தான் இவரு இன்ட்ரின்சிக் வேல்யூல கால்குலேட் பண்ணியிருக்காரு. சோ ஒரு பங்கோட லாபங்கிறது எந்த அளவுக்கு இன்றியமையாம இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 8.5 P/E. நம்ம ரேஷியோ படி இது வந்து பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது ஷேர் பிரைஸ் எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படிங்கிற குறிப்பிட்ட ரேஷியோ தான் P/E ரேஷியோ. அதை வந்து கான்ஸ்டன்டா 8.5 வைக்கலான்னு இவர் சொல்லியிருக்காரு. G அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசன்ட்லி எக்ஸ்பெக்டட் 7 to 10 year growth rate. அதாவது அடுத்த 10 வருஷத்துக்கு வரைக்கும் அந்த கம்பெனியோட growth எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ சொல்லியிருக்காரு. அதுதான் G. 4.4 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு இந்த ஃபார்முலாவை 1962ல கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிக்கும் போது அப்ப இருந்த AAA கார்பரேட் பாண்ட்ஸ், அதாவது பாண்ட்ஸ்ல கடன் பத்திரத்திலேயே டாப் ரேட்டிங் கம்பெனிஸ் ரெகுலரா எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத அசம்ப்ஷன் பண்ணி தான் இவரு 4.4ன்னு போட்டிருக்காரு. Y அப்படிங்கிறது இப்போ கரண்ட்ல அந்த AAA கார்பரேட் பாண்ட்ஸ் வந்து என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் Y. இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் அவரு இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்காரு. இந்த ஃபார்முலா வந்து அமெரிக்காவை மையமா வச்சு கிரியேட் பண்ணது. இப்போ இந்த விஷயத்த அப்படியே நம்ம இந்தியாவுக்கு மாற்றி அமைச்சு அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். V is equal to EPS into BPE plus CG into G inside the bracket into 4.4 by Y. EPS அப்படிங்கிறது கரண்ட் EPS. அதாவது இப்ப கரண்ட்ல அந்த கம்பெனி எந்த லாபம் ஈட்டிட்டு இருக்கு அப்படின்னு குறிக்கிறது தான் EPS. BPE அப்படிங்கிறது பேஸ் PE ரேஷியோ ஆஃப் நோ growth கம்பெனி. அதாவது growthே இல்லாத கம்பெனியோட PE ரேஷியோவை நாம 8.5 வச்சுக்கலாம் அப்படிங்கறத பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம் சொல்லியிருக்காரு. CG மல்டிபைட் டு தி growth rate. கிரஹாம் யூஸ்ட் வேல்யூ ஆஃப் 2. இந்த மாதிரி growth ரேட்டை வந்து 0ல இருந்து 2 வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு கிரஹாம் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத நம்ம டீடைலா பின்னாடி பார்க்கலாம். G the company's 5-year earnings growth estimate.
இந்த கம்பெனியோட 5 வருஷத்தோட growth எஸ்டிமேட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறது தான் ஜியோட வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4.4 அப்படிங்கிறது அமெரிக்கால இருக்கிற கார்ப்பரேட் பாண்டோட ஆவரேஜ் ஈல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒய் அப்படிங்கிறது கரண்டா அமெரிக்கால இருக்கிற AAA கார்ப்பரேட் பாண்ட்ஸோட ஈல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து நீங்க விக்கிபீடியால பாத்தீங்க அப்படின்னாவே இருக்கும். இந்த ஃபார்முலாவை அப்படியே இந்தியாவில் இருக்க கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். நாம லாஸ்டா பேங்கிங் செக்டர் வீடியோ அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். இப்போ அந்த நாம கண்டுபிடிச்ச இன்ட்ரின்சிக் வேல்யூக்கும் இவர் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச இன்ட்ரின்சிக் வேல்யூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபார்முலா படி V அப்படிங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூ, EPS அப்படிங்கிறது கரண்ட் EPS. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் நம்ம எடுத்திருக்கோம். எப்போ இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020. அந்த பங்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ நாம கண்டுபிடிச்சது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 700 ரூபாய். ஆனா இப்ப கரண்ட்ல வர்த்தமாயிட்டு இருக்க வேலை 500 ரூபாய். நம்ம பிரைஸ் படி இது வந்து பை அப்படிங்கிற சிக்னல் கொடுக்குது. இப்போ பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம் அவருடைய ஃபார்முலாவை கம்பேர் பண்ணி நாம தெரிஞ்சுக்கலாம். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் EPS 50.9, அதாவது கரண்ட் EPS வந்து 50.9 இருக்கு. நாம அதுதான் போட்டிருக்கோம். பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பொதுவா 7 to 8.5 வரைக்கும் போடலாம் அப்படின்னு பெஞ்சமின் கிரஹாம் சொல்லியிருக்காரு. இந்த கம்பெனியோடது, அதாவது இண்டஸ்இண்ட் பேங்கோட கரண்ட் PE ரேஷியோ 10. ஸோ நாம 10ன்னு போட்டிருக்கோம். மல்டிபையர் டு growth ரேட், அதாவது இதை வந்து நம்ம 0 to 2ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 0 ஃபார் பெசிமிசம் அப்படின்னா இந்த பேங்கிங் செக்டர் வந்து இனிமேல் வளராது, ஏன்னா அது வந்து இறங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துல 0ன்னு யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இல்ல நியூட்ரலா இருக்கிறவங்க 1ன்னு யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இல்ல கண்டிப்பா பேங்கிங் செக்டர் நல்ல growth-ஆ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2ன்னு யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆட்டோ செக்டர் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸை நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த ஸ்டாக்ஸோட ஒர்த்து குறையக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரங்காட்டி ஆட்டோ செக்டரோட growth வந்து குறையக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆட்டோ செக்டர் அப்படிங்கும் போது அதை வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கணும். இதே வந்து இப்போ ஃபார்மா செக்டர்ங்கிறது நல்ல டாப் டெவலப்பிங் செக்டர். அந்த செக்டரை ஸ்டாக்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல 2ன்னு வச்சுக்கணும். ஏன்னா ஃபார்மா செக்டருக்கு இப்போ வந்து கரண்ட்ல பாசிட்டிவ் ட்ரெண்டா இருக்கு. ஸோ நம்ம 2ன்னு வச்சுக்கணும். இல்ல சில செக்டர் வந்து நம்ம நியூட்ரலா இருக்கு, அந்த மாதிரி டைம்ல நாம 1ன்னு வச்சுக்கணும். ஸோ நாங்க வந்து 1ன்னு வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். நீங்க இதை வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்க விருப்பப்படி நீங்க மாற்றி அமைச்சு. அடுத்தது கம்பெனிஸ் 5-year growth estimate, அதுதான் ஜிங்கிற வேல்யூ. அந்த ஜிங்கிறது பொதுவா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி 7 to 9% ஆனுவலா growth கொடுக்கும் அப்படிங்கிறது அசம்ஷன். ஸோ நாங்க 8ங்கிறத கான்ஸ்டன்டா வச்சிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்தியாவோட 30-year bond yield, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 30 வருஷம் பாண்ட் ஈல்டோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.5% கொடுத்துருக்கு. இதை நீங்க போய் சிம்பிளா கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே தெரியும். அடுத்தது கரண்ட் ஈல்ட் ஆஃப் AAA கார்பரேட் பாண்ட்ஸ் ஃபார் 20 years அப்படிங்கிற கரண்ட் ஈல்டு வந்து 8% கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்க 8ங்கிறத ஒரு கான்ஸ்டன்டா அசம்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 744. ஸோ இதுவும் பை சிக்னல் தான் வருது. ஸோ இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இவங்க கண்டுபிடிக்கிற இன்ட்ரின்சிக் வேல்யூவும் இதுவும் ரொம்ப பக்கத்துல வருது, ஸோ நாம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி எல்லா ஸ்டாக்லயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஸ்டாக்கை மட்டும் நாம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நாம முடிவு எடுக்கக்கூடாது. இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் கம்பேர் பண்ணிட்டு தான் நாம முடிவு எடுக்கும். ஸோ நாம மற்ற பேங்கிங் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம், அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போற பேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 95, அதாவது பை பண்ண வேண்டாம் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். ஆனா பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், அதாவது EPS வந்து கரண்ட் EPS வந்து 6ன்னு இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 72. மல்டிப்ளை டு தி growth rate, CG எவ்வளவு வருது அப்படின்னா நாங்க 1ங்கிற நியூட்ரல் தான் வச்சிருக்கோம், அதே தான் இங்கேயும் பயன்படுத்தி. கம்பெனிஸ் 5-year growth estimate அப்படிங்கிறது 8 தான். இதை வந்து நாங்க கான்ஸ்டன்டா யூஸ் பண்றோம், அதே தான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்தியாவோட 30-year bond yield கரண்ட் yield வந்து எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ரேட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 390 ரூபாய் வருது. அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு, அதாவது கரண்ட் ஷேர் பிரைஸ்க்கு கொஞ்சம் அருகில தான் வருது. ஸோ இதையுமே நம்ம ஒரு பை சிக்னல் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டாக் பார்க்கலாம், SBI பேங்க். SBI பேங்க் நாம என்ன இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 கால்குலேட் பண்ணியிருந்தோம். அதோடைய கரண்ட் ஷேர் பிரைஸ் 190 ரூபாய். ஸோ நாம பை சிக்னல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த கம்பெனியோட கரண்ட் EPS 22.63, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கரண்ட்ல 8 இருக்கு, அதுதான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். மல்டிப்ளை டு growth rate 1. கம்பெனிஸ் 5-year growth estimate எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 தான். மீதி ரெண்டு பாண்ட் ஈல்டுமே கான்ஸ்டன்டா 6.5, 8 கொடுத்துருக்கோம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன வேல்யூ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 294 வருது. ஓகே, இதுவும் பை சிக்னல் தான்.
தப்பு இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போற பேங்க் ஐசிஐசிஐ பேங்க். நாம கண்டுபிடிச்சிருக்க இன்ட்ரின்சிக் வேல்யூ 290, அந்த பங்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 358. நாம பை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பங்கோட earnings per share EPS வந்து 18.3, கரண்ட் PE ரேஷியோ 20, மல்டிப்ளை டு தி growth rate 1. மீதி இருக்கிற நாலுமே வந்து கான்ஸ்டன்ட் தான். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நாங்க எடுத்துக்கிட்டது தான். 8, 6.5, 8. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 416 வருது. ஸோ இதுக்கும் பை சிக்னல் தான் கொடுத்துருக்கு. ஃபிஃப்த்தா நம்ம பார்க்க போற பேங்க் கொட்டக் மஹிந்திரா பேங்க். நம்மளோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 700, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1344. ஸோ நாம டோன்ட் பை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். earnings per share EPS வந்து 43, price to earning ratio 31, multiply to the growth rate 1, 5 year growth estimate 8, bond yield 6.58. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1366 வருது. ஸோ இதையுமே வந்து பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தா பை அப்படின்னு கொடுத்துருக்கு. லாஸ்டா நம்ம இன்னொரு பேங்கையும் பார்த்துட்டு நம்ம முடிவு. கடைசியா பார்க்க போற பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். அதோட நாம கண்டுபிடிச்ச இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750. இப்போ கரண்ட்ல ஷேர் பிரைஸ் எவ்வளவுக்கு வர்த்தமாயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1133. இதை வந்து நம்ம டோன்ட் பை அப்படின்னு சொல்லியிருந்தோம். பீட்டர் பெஞ்சமின் கிரஹாமோட இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். earnings per share EPS வந்து 47.89, அதாவது கரண்ட் EPS. price to earning ratio 24, multiply the growth rate 1, company's 5 year growth estimate 8, 30 year bond yield வந்து 6.5, current yield of AAA corporate bonds வந்து 8. ஸோ இதை வந்து கான்ஸ்டன்ட் தான் போட்டுருக்கோம். இதைப்படி பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 1245 வருது. இதுவுமே வந்து பை சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ இதுல நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பீட்டர் பெஞ்சமின் கிரஹாமோட ஃபார்முலா ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே பை சிக்னல் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு செக்டார்ல நீங்க ஒரு 6 ஸ்டாக்ஸ்ல எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எல்லா ஸ்டாக்குமே பை சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னா அதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதே நாம கண்டுபிடிச்சிருக்க இன்ட்ரின்சிக் வேல்யூவை பாத்தீங்க அப்படின்னா நாங்க 6ல 2 ஸ்டாக்ஸை மட்டும் தான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க 10 பங்கு தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கடைசியா 1-2 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நீங்க குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குறைக்கிற அளவுக்கு உங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட் லாங் டேர்ம் இன்வெஸ்டரா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா தான் நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா ஜெயிக்க முடியும். ஸோ பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம் ஃபார்முலாவை நாங்க தப்புன்னு சொல்லல. இதுல நம்ம என்னென்ன விஷயத்த ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இப்ப சொல்லியிருக்கோம். இதை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். How we use this formula for our advantage. அதாவது இன்ட்ரின்சிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக தான் இருக்க போகுது. அதுல எந்தவித மாற்றம் கருத்தும் கிடையாது. ஆனா இதுல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கறது எங்க சஜஷன் நாங்க சொல்லியிருக்கோம். இதுக்கு மேல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நீங்களும் மாத்திரக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்த நல்லா கூர்ந்து கவனிங்க. earnings per share அப்படிங்கிறது பொதுவா கரண்ட் EPS எடுத்துக்கணும்னு அவர் ஃபார்முலா சொல்லியிருந்தாரு. பட் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா கம்பெனியோட 5 to 10 years அந்த மாதிரி ஆவரேஜ் EPS எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்பெனியோட growth நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா சில கம்பெனி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஆனா இது 3 வருஷத்துக்கு முன்னாடி குறைவா கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்பெனியை நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். ரெண்டாவது பிரைஸ் டு earning ரேஷியோ. பிரைஸ் டு earning ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20க்கு பிலோவா இருந்தா மட்டும்தான் நாம அதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்க இதுல யூஸ் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ 20க்கு கம்மியா இருக்கோ அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிங்க. ஏன்னா அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது வந்து அண்டர் வேல்யூ கிடையாது. இது வந்து நம்ம இந்தியால கான்ஸ்டன்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம் தான். இதை நீங்க இந்த ஃபார்முலால இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாக்ஸை நீங்க பிரிச்சு பார்த்து முதலீடு பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மல்டிப்ளை டு தி growth rate. growth rate நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த செக்டருக்கு இனிமேல் growth இருக்காது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 0வா பயன்படுத்திக்கலாம். இல்ல நியூட்ரலா இருந்துச்சு அப்படின்னா 1ங்கிற இதுல பயன்படுத்தலாம். இல்ல பாசிட்டிவா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க 2ன்னு யூஸ் பண்ணலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ கம்பெனிஸ் 5 year growth estimate. இந்த இடத்துல கம்பெனியோட ஆவரேஜ் growth 8 அப்படின்னு வைக்கணும். அதாவது ஒரு கம்பெனியோட ஆவரேஜ் growth 8 and 8க்கு அபோவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 8னே வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியோட growth rate வந்து 8க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ அப்படியே இங்க யூஸ் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா அதுதான் ரியல் பெர்ஃபார்மன்ஸ்க்கான வேல்யூ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 8 and 8 அபோவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 8 யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியோட growth எஸ்டிமேட் வந்து 8க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8க்கு கம்மியா 4ன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த 5 year growth எஸ்டிமேட்ல 4ன்னு யூஸ் பண்ணிருங்க. அது ரொம்ப நல்லது. இந்தியாவோட 30 year bond yield அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னாவே வந்துடும் 6.5.
கரண்ட் ஈல்டு வந்து 8 அப்படிங்கிறத நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே வந்துடும். இந்த விஷயத்த நீங்க மாத்தி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கண்டுபிடிக்கிற இன்ட்ரின்சிக் வேல்யூ நல்லாவே இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு இன்வெஸ்டரா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 100ல இருக்கு அப்படின்னா வாரன் பஃபெட் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு 50 ரூபாய்க்கு வந்தா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இந்த மாதிரி நான் கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன், 100 ரூபாய்க்கு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டாக் 90 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னாலும் வாரன் பஃபெட் வாங்க மாட்டாரு. 80 ரூபாய்க்கு கிடைச்சாலும் வாங்க மாட்டாரு, 70 ரூபாய்க்கு கிடைச்சாலும் வாங்க மாட்டாரு, 60 ரூபாய்க்கு கிடைச்சாலும் வாங்க மாட்டாரு. இது யாரு சொன்னாலும் வாங்க மாட்டாரு, எத்தனை நியூஸ் பேப்பர் சொன்னாலும் வாங்க மாட்டாரு, ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்றவங்க யாரு சொன்னாலும் வாங்க மாட்டாரு. ஆனா 50க்கு கம்மியா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஷேர்ஸ்ல ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ உங்களோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளோன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 30 அப்படின்னு வச்சிருந்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது 70 ரூபாய்க்கு வந்தா மட்டும்தான் நீங்க வாங்கணும். அதாவது 70 ரூபாய்க்கு வந்தாவோ இல்ல 70 ரூபாய்க்கு குறைவா கிடைச்சா மட்டும்தான் நீங்க வாங்கணும். அதை தவிர வேற எதுக்காகவும் நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாரன் பஃபெட் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான 2 காரணம், ஒன்னு இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு, இன்னொன்னு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை பயன்படுத்தி எப்படி அதை எந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இதை கன்ஃபார்மா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க ஒரு இன்வெஸ்டரா ஜெயிக்க முடியும். சரி, இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூவும் தெரிஞ்சிச்சு, மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் தெரிஞ்சிச்சு, இதை மட்டும் தெரிஞ்சா நம்மளால ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து கம்பெனியோட மதிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். அது இல்லாம நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் அடிஷனலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நாங்க சொல்லியிருக்கோம். இதையும் நல்லா பொறுத்து கவனிங்க. கம்பெனியோட டெப்ட் ஆஃப் த கம்பெனி பிளஸ் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, அதாவது அந்த கம்பெனியோட கடனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடன் அப்படிங்கிறது தான் ஒரு கம்பெனியை திவால் ஆக்குறதும் சரி, இல்ல அதை வந்து நல்லா வளர்த்துறதும் கடன் தான். ஸோ கடன் வந்து எந்த கட்டுக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான 2 ரேஷியோ இது ரெண்டும். இதை நீங்க கன்ஃபார்மா பார்த்துக்கணும். இன்ட்ரின்சிக் வேல்யூவோட எவ்வளவு அடிஷனல் பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாக் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அப்பதான் உங்களோட வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாகும். அடுத்தது, ஒருவேளை நீங்க பினான்சியல் ஆர் பேங்கிங் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ரேஷியோஸை வந்து நல்லா கூர்ந்து கவனிங்க. முக்கியமான ரேஷியோஸ் என்பிஏ ரேஷியோ, கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ, கேபிட்டல் அடிகசி ரேஷியோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற முடிவெடுங்க. ஏன்னா இது வந்து கம்பெனிக்கே புரட்டி போடுற அளவுக்கு முக்கியமான ரேஷியோஸ். அடிஷனலா புக் வேல்யூ, கம்பெனியோட ரிசர்வ்ஸ், நெட் கரண்ட் அசெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் ஒரு கம்பெனி ஃபண்டமெண்டலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் போய் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பவும் ஒரு செக் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி கரண்ட்ல டாப் பெர்ஃபார்மிங் செக்டரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா ஆட்டோ செக்டர்ல இருந்து மேஜர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து எலக்ட்ரிக் செக்டரா மாற்ற சொல்லி கவர்மெண்ட் ரூல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல ஆட்டோ செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாது. அது வந்து டாப் பெர்ஃபார்மிங் செக்டர் கிடையாது. இதே ஃபார்மா செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். ஏன்னா இப்ப கரண்ட்ல கொரோனா வைரஸ் டைமு. ஸோ இந்த மாதிரி டைம்ல மருந்து விற்பனைகள் அதிகமாகும், அதனால கம்பெனியோட லாபமும் அதிகமாகும் அப்படிங்கறதான் இந்த விஷயம். ஸோ அதை வந்து நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இதுக்கு அடிஷனலா செக்டரோட பிஇ பார்த்துக்கணும். நாம அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸ்டாக்கோட பிஇ 20க்கு கம்மியா இருக்கணும்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி செக்டாரோட பிஇ, அதாவது அந்த ஓவரால் செக்டரோட பிஇ எப்படி இருக்கு, அதோட க்ரோத் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிற கால்குலேஷனும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு இன்வெஸ்டரா நீங்க ஜெயிக்கணும். அடுத்தது லாஸ்டா நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா நீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியோட ஃபியூச்சர் விஷன் எப்படி இருக்கு, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குங்கிற விஷயத்த நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அப்பதான் நீங்க கண்டிப்பா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பெருக்கடைக்கான எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணி பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் தியரிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி கத்துட்டீங்க அப்படின்னா நீங்க நிறைய விஷயத்த கத்துக்கலாம். அதை பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஒரு இன்வெஸ்டரா ஜெயிக்க முடியும். இதுக்கான எடுத்துக்காட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா வாரன் பஃபெட் அவர்கள் மட்டும். இதுக்கு அடிஷனலா இன்னொரு எபிலிட்டி ஒன்று நமக்கு இருக்கணும், அதாவது ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. அதாவது எந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு குறிக்கிறதா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றோம், ராக்கெட் இன்ஜினியர்ல வந்து டாடா டீ அப்படிங்கிற ஒரு ஷேர்ல சுமார் 5000 ஷேர் வாங்கினாரு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1986ல ஒரு ஷேர் 43 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில வாங்கினாரு. சுமார் 2.25 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதை அடுத்த 3 மாசத்துல 143 ரூபாய்க்கு வரும்போது வித்துட்டாரு. அதன் மூலியமா அவர் கிடைச்ச ப்ராஃபிட் மட்டும் 5 லட்ச ரூபாய். இந்த விஷயத்துல நம்ம என்ன விஷயத்த எடுத்துக்கணும் அப்படின்னா அவரு தனக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிட்டாரு. அப்படி உருவாக்குனதுல ஃபுல் நம்பிக்கை வச்சு அதுல ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலா பத்தி நாம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுல இருந்து உங்க ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலாவை எந்த அளவுக்கு
சேஞ்ச் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியா அதை வந்து கிரியேட் பண்ண முடியும்னு நீங்க பாருங்க. அப்படி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு 2 to 3 years கேப்ல அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. அதாவது கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நாம இன்வெஸ்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதா, இல்ல நம்ம ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமாங்கிற விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இல்ல கான்ஸ்டன்டா நீங்க நல்லா ஏர்ன் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு எட்ஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவியா அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் லாபமும் அதிகமா வரும். ஸோ நாமளும் ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டரா ஜெயிக்க முடியும். வாரன் பஃபெட்டா இருக்கட்டும், இல்ல ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஆகட்டும், இல்ல விஜய் கேடியா, பொரிஞ்சுவலியா, டோலிகண்ணா, இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு இன்வெஸ்டர் எடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அவங்க ஒரு ஸ்டாக்ல சுமார் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல 20 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மேல அவங்க முழுசா நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டரா ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதை பயன்படுத்தணும். ஸோ ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியும் ஒரு ஸ்கில்லு, அதை வந்து நீங்க மறந்துட வேண்டாம். வாட்ஸ் த ட்ரூத் டில் டேட்? சரி, இப்ப வரைக்கும் நடந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது 1962 இருந்து சுமார் 1973 வரைக்கும் இருந்த காலகட்டத்திலேயே பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம் அவருடைய புக்ல எழுதிட்டாரு. அதை எத்தனையோ பேர் படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்க எல்லாம் இன்னும் சாதிக்கல அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வாரன் பஃபெட் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான், அவரை மாதிரி இன்னொருத்தர் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை நீங்க தப்பா பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நஷ்டத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ நான் முதலீடு பண்ணாவே எனக்கு வெற்றி தான் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையோட செயல்பட வேண்டாம். இன்ட்ரின்சிக் வேல்யூ தப்பா பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க தோக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, இதை ரெண்டு பயன்படுத்தி நீங்க ஜெயிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆனா அதுக்கு அடிஷனலா நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸை அடிஷனலா ஆட் பண்றீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்ன புக்ஸ் படிக்கிறீங்க, என்னென்ன யூடியூப் வீடியோஸ் பாக்குறீங்க, இப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே சேர்ந்துதான் நீங்க உங்களுக்கான ஒரு யூனிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை சக்சஸ்ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க ஒரு இன்வெஸ்டரா ஜெயிக்க முடியும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், பொதுவா இன்ட்ரின்சிக் வேல்யூ நான் கால்குலேட் பண்ணிட்டேன், ஸோ நான் ஷார்ட் டேர்ம்ல ஜெயிக்க போறேன், அதாவது நான் இன்னைக்கே 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கே 2 லட்சம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கானது இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலா கிடையாது. ஏன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலா யூஸ் பண்ணவங்க குறைஞ்சது 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இப்படின்னு ரொம்ப லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணி ஜெயிச்சவங்க தான் இருக்காங்களோ ஒழிய ஷார்ட் டேர்முக்கு ஜெயிச்சவங்களா யாருமே கிடையாது. ஸோ இதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அடிஷனலா காமன் சென்ஸ், அது வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாவோ இல்ல தியரிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இது மூலியமா தான் கிடைக்கும். ஸோ ரெகுலரா நீங்க அதை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா தான் நீங்க ஜெயிக்க முடியும். அதுதான் திரும்பவும் சொல்றோம், இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து விக்கிபீடியால ஓப்பன் சோர்ஸா இருக்கு. ஆனா இதை வந்து இப்ப பல கோடி பேர் அதை பார்த்துருக்கலாம். ஸோ இதுக்கு மேல பல கோடி பேர் அதை தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் எல்லாருனாலையும் வாரன் பஃபெட் மாதிரி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. அதுக்கான ஸ்கில்லை நாம ரெகுலரா வளர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஷேர் மார்க்கெட் பத்தின புத்தகங்களை ஏன் படிங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சீக்ரெட்டை பீட்டர் பெஞ்சமின் கிரஹாம் அவருடைய புக்ல தான் எழுதி வச்சிருக்காரு. ஸோ இதே மாதிரி யார் யார் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸை ஒரு புக்ல தான் எழுதி வைப்பாங்க. ஸோ நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் புக்ஸை பேஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னாலும் நீங்க ஜெயிக்கலாம். ட்ரேடர்ஸ்க்கும் அதே தான், ஷேர் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் பேஸ் பண்ண புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கூர்ந்து கவனிச்சு அதை உங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு மட்டும்தான் தான் நீங்க ஜெயிக்க முடியும். வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டரா ஜெயிக்கணும் அப்படின்னா செக்யூரிட்டி அனலைசிஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கை படிக்காம நீங்க பங்கு சந்தைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அந்த புக்கை இன்னைக்கே ஆர்டர் பண்ணி வாங்கி மறக்காம படிங்க. ஏன்னா அதுதான் ஒரு இன்வெஸ்டரா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். த டாட், அதாவது த ஃபைனல் டாட் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூஸ் லைக் டக் லையிங் கோல்டன் எக்ஸ், அதாவது வாத்து தங்க முட்டுகிற கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஃபார்மர் ஒரு வாத்தை ரொம்ப ஆசையா வளர்த்தாரு. அந்த வாத்து டெய்லியும் தங்க முட்டை விட்டுட்டு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராசையால அந்த ஏன் நம்ம ஒவ்வொரு நாளா கிடைக்கிற முட்டையே இவ்வளவு விலைக்கு போதே, நாம ஏன் வாத்தோட வயிற்றை கிழிச்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரே நாள்ல பெரிய பணக்காரர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அதை கொன்னு உள்ள பாப்பாரு. அங்க எதுவுமே இருக்காது. ஸோ இந்த கதை தான் ரொம்ப முக்கியம். இந்த வாத்து அப்படிங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிற மாதிரி, அதை பயன்படுத்தி நீங்க சம்பாதிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் எக் கிடைக்கும். இல்ல ஷார்ட் டேர்முக்காக நான் இதை பயன்படுத்துறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களை காலவாரி விட்டுரும். இதை உங்க மைண்ட்ல ஆழமா பதிவு வச்சுக்கோங்க.
இதுக்கப்புறம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நீங்க ஜெயிக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். This is only for educational purpose. Do your own research or ask your financial advisor before investing in any stocks. நாங்க சொல்றோம் அப்படின்னு கண்மூடித்தனமா எந்த பங்குலையும் முதலீடு பண்ண வேண்டாம். 1-2 முறை ஆராய்ச்சி பண்ணி முதலீடு பண்றது நல்லது. கற்றுக்கொள்ள மட்டும் தயாரா இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்க காலடியில் தான். காரணமே இல்லாம ஒரு பங்கு ஏறாது, காரணமே இல்லாம ஒரு பங்கு இறங்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்களை Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா போய் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வருகைக்காக நான் காத்துட்டு இருக்கோம். எங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது எங்க ஒப்பீனியன். இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல நாங்க போற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஆல்க்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொதுமக்களோட முதலீட்டு அறியாமையை போக்குறதா எங்க நோக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. ஜெய் ஹிந்த். ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நாங்க பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். அதை பார்த்து உங்க முதலீட்டு அறிவை வளர்த்துக்கோங்க. பாய் பாய். டேக் கேர். அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.